ശ്ലോകം 26. പ്രത്യഞ്ജായാം വിമുക്തായാം മുക്താകോടിസ്തദോത്തര ശബ്ദസമഭവത് ഘോര തേന ത്രസ്താസുരാസ്തദാ. പ്രത്യഞ്ജായാം വിമുക്തായാം മുക്താ കോടിഹി തത് ഉത്തര ശബ്ദഃ സം അഭവത് ഘോരഃ തേന ത്രസ്താഃ സുരാഃ തദാ. പ്രത്യഞ്ജായാം വിമുക്തായാം മുക്താകോടിസ്തദോത്തര ശബ്ദസമഭവത് ഘോര തേന ത്രസ്താസുരാസ്തദാ. பிரம்மா நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கலை. நினைக்கிற விஷயம் ஒண்ணு, நடக்கிற விஷயம் ஒண்ணு. நமக்கும் இந்த மாதிரி எல்லாம் சம்பவிக்கும். நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒண்ணு முயற்சி பண்ணுவோம். ஆனா அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி ஆயிடும். அப்ப நமக்கு சங்கடம் வரும். அதாக்கும் இங்கேயும் சம்பவிச்சது. கீழ்ப்பக்கம் இருக்கிற ஞான கரையான் நசிப்பிச்சோன, அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த பூமியில இருக்கிற வில்லோட அக்ரபாகத்தை கரையான் தின்னோன, கட்டி வச்சிருக்கிற ஞான் அப்படிங்கிறது விடுபட்டு அந்த வில்லு மேல் பக்கத்துக்கு உயர்ந்து பொந்தி அப்படியே தெறிச்சுது. அதோடு கூடிட்டு கோரமான ஒரு சப்தமாக்கம் அங்க உண்டாச்சு. அதை கேட்டுட்டு தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி வரச்சா. அதே ஆக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. சமபவத் கோர சப்தஹா, ரொம்ப ரொம்ப பயங்கரமான சத்தமாக்கும் கேட்டுது. அதை கேட்டுட்டு அத்தனை பேரும் நடுங்கிட்டா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 27. பிரம்மாண்டம் சுபிதம் சர்வம் வசுதா கம்பிதா ததா சமுத்ராச்ச சமுத்விக்னா த்ரேசுச்ச ஜலஜந்தவா. பிரம்மாண்டம் சுபிதம் சர்வம் வசுதா கம்பிதா ததா சமுத்ராஹ ச சமுத்விக்னாஹ த்ரேசுஹு ச ஜலஜந்தவஹ. பிரம்மாண்டம் சுபிதம் சர்வம் வசுதா கம்பிதா ததா சமுத்ராச்ச சமுத்விக்னா த்ரேசுச்ச ஜலஜந்தவா. ഫ്യൂച്ചർ സംബന്ധിച്ച് പല പല ഒരു ഇൻട്യൂഷൻ നമുക്ക് இந்த உலகம் தரும். நல்லது வருமா கெடுதல் வருமா அப்படின்னு ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலேயே நமக்கு தெரிய வரும். அப்படி அசுபகரமான லட்சணங்களாக்கும் இங்க சம்பவிச்சிருக்கு அப்படின்னு தேவர்கள் தெரிஞ்சுட்டு பயந்து நடுங்கி போனா. பிரம்மாண்டம் எல்லாம் அப்படியே நடுங்கி வரைச்சுது, பூமி வரைச்சுது, சமுத்திரங்கள் அப்படியே சோபிச்சுது, ஜலஜந்துக்கள் எல்லாம் பயந்து அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓட ஆரம்பிச்சது. பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பயமாயிடுத்து. அப்படி எங்க பார்த்தாலும் ஒரே சத்தமும் கத்தலுமாயிருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 28. வவுர்வாதாஸ்ததாதோக்ரா பர்வதாஸ்ச ஜகிம்பிரே உல்காபாதா மகோத்பாதா பபூவோர்துக்கசம்சினா. வவுஹு வாதாஹ ததா ச அக்ராஹ பர்வதஹ ச சகம்பிரே உல்காபாதா மகோத்பாதா பபூவுஹு துக்கசம்சினஹ. வவுர்வாதாஸ்ததாதோக்ரா பர்வதாஸ்ச ஜகம்பிரே உல்காபாதா மகோத்பாதா
ബഭൂവോർദുഃഖശംസിനാം. அதே மாதிரி கொடுங்காற்று, பெரிய பெரிய ஃபோர்ஸான காற்று வீசிட்டு பர்வதங்கள் எல்லாம் அப்படி நெடுங்கி ஆடுறது, துக்க சூச்சகங்களா இருக்கிற துர்நிமித்தங்கள் உண்டாச்சு, பூகம்பம் உண்டாச்சு, வானத்துல கொள்ளியான் மின்னறது. அதே மாதிரி பலவிதமான அசுப காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஸ்லோகம் 29. ദിശോ ഘോരതരാശ്ചാസൻ സൂര്യോപ്യസ്തംഗതോ ഭവത് ചിന്താമാപുസുരാ സർവേ കിം ഭവിഷ്യതി ദുർദിനേ. ദിശഃ ഘോരതരാഃ ച ആസൻ സൂര്യോ അഭി അസ്തംഗതഃ അഭവത് ചിന്താമാപുഹു സർവേ കിം ഭവിഷ്യതി ദുർദിനേ. ദിശോ ഘോരതരാശ്ചാസൻ സൂര്യോപ്യസ്തംഗതോ ഭവത് ചിന്താമാപുസുരാ സർവേ കിം ഭവിഷ്യതി ദുർദിനേ. കിം ഭവിഷ്യതി, என்னமாக்கும் என்ன விஷயமாக்கும் சம்பவிக்கிறது அப்படின்னு தெரியாம திக்குகள் எல்லாம் பயங்கரமாயிட்டு அப்படியே உருண்டு கூடிட்டு சூரியன் அஸ்தமிச்சிட்டார், இந்த உலகமே இருட்டிலாயிடுத்து, இந்த துர்தினத்தில என்னவாக்கும் நடக்கும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் யோசனை பண்றதுக்கு ஆரம்பிச்சா, பயந்து போயிட்டா எல்லாரும். ஸ்லோகம் 30. ஏவம் சிந்தயதாம் தேஷாம் மூர்தா விஷ்ணு சகுண்டலா கத சமகுட க்வாபி தேவதேவஸ்ய தாபசா. ஏவம் சிந்தயதாம் தேஷாம் மூர்தா விஷ்ணோஹோ சகுண்டலஹ கதஹ சமகுடஹ. தேவதேவஸ்ய தாபசாஹ. ஏவம் சிந்தயதாம் தேஷாம் மூர்தா விஷ்ணோ சகுண்டல கத சமகுட க்வாபி தேவதேவஸ்ய தாபசா. சகுண்டலஹ சமகுடஹ, குண்டலத்தோடும் கிரீடத்தோடும் கூடிட்டு அப்படின்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவோடு சிரசு, விஷ்ணுவோடு சிரசு, தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற விஷ்ணுவோடு சிரசு கிரீடத்தோடும் குண்டலத்தோடும் கூடிட்டு எங்கேயோ தெரிச்சு போயிடுத்து. இவா இப்படி யோசனை பண்ணிட்டு நிக்கிற சமயத்துல இனி என்னெல்லாமாக்குமோ இங்க நடக்க போறது, துர்நிமித்தங்கள் எல்லாம் காணறதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற டைம்ல இங்க சூதன் சௌனகாதிகளுக்கு கதை சொல்லிண்டாக்கம் இருக்கார். அதனால இங்க தாபசா அப்படின்னா தாபசர்களே அப்படின்னு கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார், தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற விஷ்ணுவோடு சிரசு கிரீடத்தோடும் குண்டலத்தோடும் கூடிட்டு எங்கேயோ தெரிச்சு போயிடுத்து. ஸ்லோகம் 31. அந்தகாரே ததா கோரே சாந்தே பிரம்மஹரௌ ததா சிரோஹீனம் சரீரம் தூ தத்ருசாதே விலட்சணம். அந்தகாரே ததா கோரே சாந்தே பிரம்மஹரௌ ததா ശിരോഹീനം ശരീരം തു ദദൃശാദേ വിലക്ഷണം. மகாவிஷ்ணுவோடு தலகரிச்சு போச்சு அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கார் சூதன். இப்ப சொல்றார் பிரம்மஹரவ் அப்படின்னா பிரம்மாவும் பரமசிவனும்
அவ ரெண்டு பேரையும் சேர்த்தியாக்கும் இங்க சொல்லப்படுறது. பிரம்மாவும் பரமசிவனும் அங்க ஒரு நெடுங்கர ஒரு காட்சிய பார்த்தா. என்னவாக்கும் காட்சை அப்படின்னாக்கா, என்னத்தையாக்கும் கண்டா அப்படின்னா விலட்சணம், லட்சணம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படின்னு. அந்தகாரே ததா கோரே சாந்தே, கோரமான அந்தகாரம் ஒண்ணு அடங்கி நின்னோன்னு. நம்ம இருட்டுக்குள்ள நின்று இருக்கோம், அந்த இருட்டே கொஞ்ச நேரம் கழிஞ்சா நமக்கு பழகி போயிடும். அப்படி அந்த கோரமான இருட்டு, அந்த இருட்டு கொஞ்சம் கண்ணுக்கு பழகிறோன்னு பிரம்மாவும் சிவனுமா அங்க ஒரு விஷயத்தை பார்க்கறா. விஷ்ணுவோடு சிரசில்லாத விலட்சணமான சரீரத்தையாக்கும் அவ பார்த்தா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 32. திருஷ்ட்வா கபந்தம் விஷ்ணோஸ்தே விஸ்மிதாசுரசத்தமா சிந்தா சாகரமக்னாச்ச ருருது சோககர்ஷிதா. திருஷ்ட்வா கபந்தம் விஷ்ணோஹ தே விஸ்மிதாஹ சுரசத்தமாஹ சிந்தா சாகரமக்னம் சிந்தா சாகரமக்னாஹ ச ருருதுஹு சோககர்ஷிதாஹ. திருஷ்ட்வா கபந்தம் விஷ்ணோஸ்தே விஸ்மிதாசுரசத்தமா சிந்தா சாகரமக்னாச்ச ருருது சோககர்ஷிதா. நம்ம தேவர்களோட ஸ்தானத்துல இருந்தா என்ன வாக்கம் செஞ்சிருப்போம்? இந்த செதலுகளை, இந்த கரையானுகளை குறை சொல்லி இருப்போம். விஷ்ணுவ யோக நிதிரையிலேந்து எழுப்பணும் அப்படின்னாக்குமே கரையானுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மா. தலை தெரிச்சு போற மாதிரி ரொம்ப டீப்பாயிட்டு இந்த வில்ல விடர்த்துறதுக்கு உங்ககிட்ட யாராவது சொன்னாளா அப்படின்னு நம்மளாக்குமானா கரையான பழிச்சிருப்போம். ஆனா தேவர்கள் பக்குவதை வந்தவாளாக்கும், நம்மள மாதிரி கிடையாது. நம்மளாக்குமானா என்ன சொல்லுவோம்? உனக்கு யாகத்துல ஹோமிக்கிற ஹவிசோடு சிஷ்டபாகம் தரோன்னாக்குமே சொல்லியிருக்கோம். நீ ரொம்ப டீப்பாயிட்டு இந்த வில்ல துண்ணதுனால விஷ்ணுவோடு தலையே தெரிச்சு போயிடுத்து. அதனால உனக்கு ஹவிசோடு யஜ்ஞபாகம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நம்ம மனுஷாளாக்குமானா சொல்லுவோம். ஆனா தேவர்கள் அப்படி சொல்லலை. தேவர்கள் சொன்னது தகுந்த மாதிரி இந்த கரையான் வக்கு பண்ணியாச்சு. அதனால இந்த கரையான பழிச்சிட்டு எந்த காரியமும் இல்லை அப்படின்னு தேவர்களுக்கு தெரியும். தவறு எங்களோடதாக்கும் அப்படின்னு அவ தெரிஞ்சுட்டா தேவர்கள். அதை அடுத்தவாளோடு மேல சுமத்தக்கூடாது அப்படிங்கிறதும் தேவர்களுக்கு தெரியும். சொதர்ம அனுஷ்டானம் செய்யறத, ஒரு சில பிரவൃத்திகள் செய்யறத, அந்த பிரவൃத்தி அப்படிங்கிறது டைரக்ட் ஆயிட்டு நமக்கு பாரிக்கிறத அது தவறு அப்படின்னு தோணும். ஆனா அந்த யஜ்ஞசிஷ்ட புக் அப்படிங்கிற பதவிக்கு அது விக்னம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம இதுவரையா தெரிஞ்சுப்போம். நம்ம ஓரோ விஷயங்கள் நினைச்சு நினைச்சு செய்யறோம். ரிசல்ட் அப்படிங்கிறது நினைச்சா மாதிரி நமக்கு கிடைக்கிறது இல்லை. இருந்தா கூடியும் அது நம்மளோட பிரம்மபத பிராப்திக்கு எந்த விதமான கோட்டமும் இருக்காது அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்தும். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், உனக்கு கர்மம் செய்யறதுல மட்டுமாக்கும் அதிகாரம், அதனோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னு நீ நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு. பலப்பிராப்திக்கு வேண்டிட்டு கர்மம் செய்யாதே, கர்மம் செய்யறதுக்கு தாற்பயம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு. பிரவൃத்தி பலம், அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது. எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யணும். அப்படி செய்யறத யஜ்ஞசிஷ்ட புக் அப்படிங்கிற பதவி நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். இந்த கரையானோடு கதை வழி நமக்கு இதாக்கும் வியாச பகவான் சொல்லித்தரார் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். விஷ்ணுவோடு தலையில்லாத அந்த சரீரத்தை பார்த்து தேவசிரேஷ்டர்கள் எல்லாம்
சங்கடத்துல உருகி தீர்ந்தா, சோகத்தோடு கூடிட்டு அழுதா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 33. ஹா நாதா கிம் பிரபோ ஜாதமத்யல்புதமமானுஷம் வைஷசம் சர்வதேவானாம் தேவதேவ சனாதனா. ஹா நாதா கிம் பிரபோ ஜாதம் அத்யல்புதம் அமானுஷம் வைஷசம் சர்வதேவானாம் தேவதேவ சனாதனா. ஹா நாதா கிம் பிரபோ ஜாதமத்யல்புதமமானுஷம் வைஷசம் சர்வதேவானாம் தேவதேவ சனாதனா. ஹே நாதா, தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற சனாதனாயிருக்கிற பிரபோ, ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான விஷயமாக்குமே இங்க நடந்திருக்கு. இது நடக்கக்கூடாத விஷயமாக்குமே. தேவர்கள் எல்லாம் சங்கடப்படுறா, எங்களுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு துக்கப்படுறா. நாங்களாக்குமே இந்த விஷயத்துக்கு காரணமாயிட்டோம் அப்படின்னு அழறா. ஸ்லோகம் 34. மாயேயம் கஸ்ய தேவஸ்ய யயா தேத்ய சிரோஹ்ருதம் அச்சேத்யஸ்த்வமபேத்யோசி அப்ரதாஹ்யோசி சர்வதா. மாயேயம் கஸ்ய தேவஸ்ய யயா தே அத்ய சிரோஹ்ருதம் அச்சேத்யஹ த்வம் அபேத்யஹ அசி அப்ரதாஹ்யோ அசி சர்வதா. ஆத்மஸ்வரூபத்தை கட் பண்ண முடியாது, சதைக்க முடியாது, தகிப்பிக்கிறதுக்கு முடியாது, ஊற வைக்கிறதுக்கு முடியாது, தண்ணியில போட்டு ஊற வைக்கிறதுக்கு முடியாது, உணக்க முடியாது அப்படின்னு எல்லாம் இங்க சொல்லப்படுறது. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகத்திலையும் இது சொல்லப்படுறது. எப்பவும் இருக்கிறதாக்கும், சர்வ வியாபியாக்கும், திருடமா இருக்கிறதாக்கும், அசைவில்லாததாக்கும், காலத்தோடு கண்ட்ரோல்ல இல்லாததாக்கும் ஆத்மா. அதைத்தான் இங்கேயும் சொல்லப்படுறது. பகவானோடு சிரசு தெரிச்சு போச்சே, அப்படி தெரிச்சு போனது ஏது தேவனோடு மாயையினாலேயாக்கும். பகவான் எப்பவும் அச்சேத்யனாக்கும், அபேத்யனாக்கும், அதாஹ்யனமாக்குமே அப்படின்னு எல்லாம் இங்க தேவர்கள் புலம்பித்திருக்கிறா. பகவானை வெட்டுறதுக்கோ, பகவானை சதைக்கிறதுக்கோ, பகவானை தகிப்பிக்கிறதுக்கோ முடியாதே. அப்படி இருக்கிற பகவானோடு சிரசு தெரிச்சு போச்சு அப்படின்னா அது ஏது தேவனோடு மாயையினாலியாக்கும் சம்பவிச்சது. ஸ்லோகம் 35. ஏவம் கதே தொயி விபோ மரிஷ்யந்தி ஜதேவதா கீத்ருஷஸ்த்வயி ந ஸ்நேஹ ஸ்வார்த்தேனைவ ருதாமஹே. ஏவம் கதே त्वयि विभो मरिष्यन्ति च देवताः कीदृशः त्वयि नः स्नेहः स्वार्थेन एव रुदाम् अहे. एवं गदे त्वयि विभो मरिष्यन्ति च देवताः कीदृशस्त्वयि न स्नेहः स्वार्थेनैव रुदामहे. நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு நம்ம யோசனை பண்ணி சங்கடப்படுறோம்.
நம்ம கூட இருந்தவா, நம்ம கிட்ட பாசம் வச்சுட்டு இருந்தவா, அவளெல்லாம் இறந்து போயிட்டா நம்ம சங்கடப்படுறோம். அதுக்கு அர்த்தம் நம்மளை நினைச்சாக்கும் ஜாஸ்தி சங்கடம் நமக்கு அந்த டைம்ல உண்டாகிறது அப்படிங்கிறத நம்மள இங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இறந்து போனவாளோடு ஆத்மா என்ன கதி ஆகும் நினைச்சு நம்ம சங்கடப்படுறது இல்லை. ஒரு சிலவா அப்படி சங்கடப்படுறோம். ஆனா நமக்கு இனி யாரு இருக்கா? நம்மள இத்தனை நாளைக்கு பாசமா வளர்த்தினாலே, நம்மள ரொம்ப ரொம்ப பாசமா ஸ்நேகமா இருந்தாலே, அந்த ஸ்நேகம் இனி நமக்கு ஆறு தருவா? இப்படி எல்லாம் நினைச்சாக்குமே நமக்கு சங்கடம் வருது. இங்க தேவர்கள் சிந்தனை பண்றா, பகவான் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வாழறதுக்கே முடியாது. சுவார்த்தேன ஏவ ஸ்நேகா, ஆத்மார்த்தமாயிட்டு இருக்கிற அந்த பாசம் அதை இனி ஆராக்கும் தருவா அப்படின்னு எல்லாம் தேவர்கள் சிந்தனை பண்றா. பகவான் போனானாக்கா இந்த தேவர்கள் அத்தனை வேலும் இறந்து போயிடுவோம். பகவான் கிட்ட எங்களுக்கு இருக்கிற ஸ்நேகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதாக்கும் அப்படின்னு சொல்லறா. ஆத்மார்த்தமாயிட்டு நாங்கள் அழறோம் அப்படின்னு சொல்லறா. பகவான் இல்லாத இந்த உலகத்துல எங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு